ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் வீடியோ என்னென்னா, கும்பாபிஷேகம் ஒன்று துக்காட்சியில், அந்த ஊருக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. நான் வீட்டிலேருந்து எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், பாதி தூரம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதனால் பாதி தூரம் வந்து எடுத்தேன். இப்போ வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமையா வரேன். உங்களுக்கு நல்லா மாரியம் கோயில் வந்து இப்போ இதெல்லாம் நடக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நல்ல செம கூட்டமாக இருக்கும். எங்களுக்கு டைம் இல்லை. வரப்போ நாங்கள் வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்ட்டு போயிட்டு வந்தோம். கடைசி இதில் சங்கடா சதுர்த்தி வேறு அன்னைக்கு, அதனால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அதனால் இது பண்ணி அதெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து நடந்து வருவாங்க. இதுதான் மாரியம் கோயில், பொன்னையன் மாரியம் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லா திருவிழா மாரி நடக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளதான் மாரியம் கோயில். ஃபுல்லாக கூட்டம், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். பாதி பேர் நடந்து வருவாங்க, பாதி பேர் வண்டியில் இப்படி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து வரப்போ தான் வந்தோம். போகிறப்ப எங்களுக்கு டைம் இல்லை. அங்கே கும்பாபிஷேகத்துக்கு டைம் ஆகிடுச்சி. அப்படின்றதுக்காக நாங்கள் வரப்போ தான் வந்தோம். இப்போ வந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுலேயே ஜாயின் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதை போய் பார்த்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து நாங்கள் பட்டீஸ்வரம் போயிட்டு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் போவோம். இப்போ கும்பாபிஷேகம் கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கும்பாபிஷேகம் கோயில், துக்காட்சிக்கிட்ட. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாள் சாமி வச்சிருந்து இது பண்ணி ரொம்ப நாள் கட்டி வச்சு இப்போ தான் செஞ்சாங்க கும்பாபிஷேகம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே வந்து போக முடியல. உள்ளே வந்து எங்கள் பார்க்க முடியல. இந்த இதுவரையும் தான் பார்க்க முடிஞ்சுது. வெளியில் இருந்து தான் அந்த காம்பவுண்ட் போட்டு இது பண்ணியிருந்தாங்களா, அதுலேருந்து தான் பார்த்து எடுத்தோம். ஆனால் அவங்களுக்கு கூட்டம் நல்லா உள்ளெல்லாம் செம்ம கூட்டம், போக முடியல. வெளியிலேருந்தே நல்லா தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதுலேருந்தே வீடியோ எடுத்துக்கிட்டோம். வெளியிலேயே நல்லா அந்த கோபுரம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. பாதி பாதி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெலீட் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இது வரும். தண்ணி ஊற்றுறதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்க்கலாம். அந்த கருடன் வந்ததெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருடன் வந்தது அதெல்லாம் பார்க்கலாம். அது இருக்கும், அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த கோபுர தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காம்பவுண்ட் இதில் எனக்கு தம்பி தான் எடுத்தானா, கொஞ்சம் இது பண்ணிட்டான். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் எடுக்கும் போது அப்படி கீழே இறக்குறது, அப்புறம் மேலே ஏற்றுறது, அப்படி அதுமாரி பண்ணிட்டான். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி செவுரு இந்த இதெல்லாம் கோபுரம் இதாக இருக்கும். மற்றபடி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோபுரம் இதில் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டு கோபுரம் இதில் தண்ணி ஊற்றுறதுல பார்க்குறோம். நாங்கள் உள்ளே போக முடியல. உள்ளே வந்து கூட்டமாக இருந்தது, அதனால் உள்ளறதுக்கு போக முடியல. வெளியிலே காம்பவுண்டு இருந்தாண்டியே நின்று பார்த்தோம். தெரிஞ்சது 2 கோபுரம் தான் எங்களுக்கு. 3 கோபுரம். அதில் வந்து 2 கோபுரம் தான் தெரிஞ்சுது. 3ஆவது கோபுரம் வந்து இந்த தென்னை மரம் வந்து மறைச்சிருச்சு. அது எடுக்க முடியல, அந்த வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றும் போது இந்த கருடன் பார்க்குறாங்க. கருடன் வந்தோன்னா தண்ணி ஊற்றி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே ஜாயின் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், பாருங்கள்.
நியூ தலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டீஸ்வரம் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பட்டீஸ்வரம் கோவில். அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள், அது சும்மா எடுக்கலான்ட்டு எடுத்தேன். நல்லா சூப்பராக என் வீடியோ மூலியமாக கும்பாபிஷேகம் பார்த்துருப்பீங்க. யார் யார் பார்த்தீங்க என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கும்பாபிஷேகம் பார்த்துட்டு பட்டீஸ்வரம் வந்துட்டு அப்படியே பட்டீஸ்வரம் கோயில் இது அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்பவே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் என்ன பண்ணோம், பட்டீஸ்வரம் கோயில் இது பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தோம் லேட் ஆகிடும்னுட்டு நேராக வண்டி விட்டாச்சு. அப்புறம் மாரியம்மன் போயிட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாரியம்மன் வரப்போ போயிட்டு வரோன்னு சொன்னோமா, இப்போ வந்து இப்போ போகிறப்ப டைம் இல்லை அப்படின்னு வரப்போ டைம் வந்தது. அதனால் வரப்போ போயிட்டு மாரியம்மன் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு, அதுவும் தரிசனம் நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையே நல்லா ஃபுல்லாக கூட்டம். காலையில் பாதி பேர் நடந்து போவாங்க, சாயங்காலம் அதேமாரி நடந்து வருவாங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் சாயங்காலமே கூட்டம் நல்லா இருந்தது. கூட்டம் இருந்தது. இதில் பாருங்கள், இப்போ இதுக்கு மாரியம்மன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ அந்த உள்ளெல்லாம் எடுக்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.